நல்லா புரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரங்கலாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. கீழ கமெண்ட்ல போடுங்க. என் கம்பெனில என்ன நீ தான்டா அடுத்த ஜிஎம். நீ தான் அடுத்த ஜிஎம் லெவலுக்குலாம் விடுங்க. நம்ம அவ்வளோ தூரம்லாம் போறதில்ல. நீங்க தான் அடுத்த டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். சேர்ந்தாப்புல ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏஎம் நீங்க தான். அப்படி சொல்லியிருப்பாங்க. கடைசியா அந்த போஸ்டிங் வரப்போ ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, வேணான்ட்டாரு. சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில பாராமீட்டர்ஸ் வந்து புடிக்காம போயிடுச்சு. ஏய்! இத அப்பயே சொல்லியிருந்தா நான் அப்பயே பேப்பர போட்டு போயிருப்பேன்ல. என்ன ஏன் தேவையில்லாம உட்கார வச்ச? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே வேல தரேன்னு சொல்லி சொல்லியே ஏமாத்தி கடைசி வரைக்கும் தரவே இல்ல சார். யாரு? சிம்ம ராசிக்காரன் தான். இவன் தான் அந்த பாஸ். நல்லா பாருங்க. இவன் சிம்ம ராசிக்கார பாஸா தான் இருப்பான். அல்லது உங்களுக்கு மீன ராசிக்கார பாஸா இருப்பான். இவங்க 2 பேர் தான். இந்த மீனம் அல்லது சிம்மம். இவங்க 2 பேரும் உங்களுக்கு செட் ஆகாது. அவங்களுடைய எண்ணங்கள் வேறு, உங்க எண்ணங்கள் வேறு. மீனம் சுத்தம். உங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ காரணம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் அதோட மோசம். சிம்ம ராசிக்காரங்க வந்தாங்க அப்டின்னா, இத்தனைக்கும் சிம்மம் உங்க கூட ரொம்ப குளோஸா இருப்பாங்க. இதான் இதுல ஆச்சரியமே. சிம்மம் தான் உங்களுக்கு பாஸு. சிம்மம் தான் உங்கள வேல வாங்குவாரு. எல்லாம் பண்ணுவாரு. எல்லாம் வாங்கிட்டு கடைசியா சந்தோஷம் கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுருவாரு. அவ்வளதான்.